நல்லதோர் வீணை செய்து அதை புழுதி எறிவதுண்டோ? சோடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை ஆராயோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கென்றே என்று பாரதியின் வரிகளை தொட்டு வணங்கி, அன்னை தமிழே முதல் வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்று அன்னை தமிழை வணங்கி போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அறிவியல் தமிழ் மன்றத்தைச் சேர்ந்த அத்தனை அறிஞர் பெருமக்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்வினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் மாண்புமிகு சோம இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் சரோ இளங்கோ அம்மா அவர்களுக்கும், மதுரையின் மைந்தனா திகழக்கூடிய திருமிகு நேரு ஐயா அவர்களுக்கும், தூத்துக்குடியின் அற்புதமான முத்தாக திகழக்கூடிய திருமிகு அன்பழகன் ஐயா அவருக்கும், மிக இந்நிகழ்வினை நேர்த்தியாக செயல்படுத்தக்கூடிய திருமிகு குணப்பிரியா அம்மா அவர்களுக்கும், இதனை மிக சிறப்பாக வழிநடத்த உறுதுணையாக இருக்கக்கூடிய நந்தினி அம்மா அவர்களுக்கும் என்னை மிக அற்புதமாக அழகாக அறிமுகப்படுத்தியவன் ஆண்டவன் என்பதைப் போல மிக சிறப்பாக அறிமுகப்படுத்திய தென்காசி கலை அறிவியல் கல்லூரியின் மேனாள் முதல்வர் மதிப்புறு முனைவர் திருமதி வேலம்மாள் அம்மா அவர்களுக்கும், மற்றும் இணையத்திலும் இதயத்திலும் இணைந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை கனிவோடு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக மிக அற்புதமான ஒரு தலைப்பு, அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு. அறிஞர் அண்ணா என்றாலே தமிழின் மூச்சு, அவருடைய பேச்சு. அற்புதமான அறிஞர். அவர் தன்னுடைய நாவை அசைத்தால் அற்புதமான வார்த்தைகள் ஜாலம் கொட்டி ஜதி போட்டு அவர் முன்னுக்க ஒவ்வொன்று வார்த்தைகளும் சிறப்பாக வரக்கூடிய ஒரு வல்லமை படைத்த பேச்சாற்றல் மிகுந்த மாபெரும் சொல் அறிஞர் நமது அறிஞர் அண்ணா. அவர்களுடைய மேடை பேச்சு பற்றி மேற்கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் சான்றோர் பெருமக்கள், அறிஞர் பெருமக்கள் நிறைந்த இந்த அற்புதமான ஒரு மாபெரும் சபையில் எனக்கும் ஒரு வாய்ப்பு அளித்து என்னை பேச வைத்து அழகு பார்க்கக்கூடிய அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் மீண்டும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அறிஞர் அண்ணா அவர்கள் 1909ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு ஏழ்மையான நெசவாளி குடும்பத்தில் நடேச முதலியார் ஐயா அவர்களுக்கும் பங்கார அம்மா தம்பதிகளுக்கும் மிக மிக அற்புதமான தவ புதல்வனாக பிறந்தவர் நமது அறிஞர் அண்ணா அவர்கள். அவர் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்று பச்சையப்பன் கல்லூரியில் மிக சிறந்த மாணவராக திகழ்ந்தார். சிறு வயது முதலே பேச்சிலும் எழுத்திலும் கவிதை நடையிலும் எனத்திலும் தமிழ் மொழி என்றாலே ஒரு சிறந்த அதில் ஒரு தரமான திறமையான செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நமது அறிஞர் அண்ணா அவர்கள் திகழ்ந்தார்கள். அவர் கல்லூரியில் படிக்கும் காலத்திலே எண்ணற்ற பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகள் பெற்றவர். அப்பொழுதே அவர் எண்ணற்ற அரசியல் மேடைகளில் கலந்து கொண்டு பேசியவர். அரசியல் மாநாடு என்றால் அறிஞர் அண்ணா அங்கு சென்று கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமானவர். ஆயுதம் ஏந்தாமலே ஒரு மொழியை வைத்து பேசக்கூடிய பேராற்றல் படைத்த ஒரு மாபெரும் பேராண்மை மிக்கவர் நமது அறிஞர் அண்ணா. சிறந்த ராஜதந்திரமாக செயல்படக்கூடியவர். கல்வியில் தான் பெற்ற கல்வியை, பேரருளை, கல்வி என்னும் பேர் அருளை
களத்தமேட்டுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு மாபெரும் ஆற்றல் நிறைந்தவர் நமது அறிஞர் அண்ணா அவர்கள். சென்னை மதராஸ் என்று அழைத்ததை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியவர் நமது அறிஞர் அண்ணா. அதனால்தான் எண்ணற்ற தெருக்களுக்கு அண்ணா தெரு என்றும், எண்ணற்ற நகர்களுக்கு அண்ணா நகர் என்றும், மதுரையிலுமே எண்ணற்ற தெருக்கள் அண்ணாவுடைய பெயரில் இருக்கின்றன என்றால் அண்ணாவின் மேல் மக்கள் கொண்ட ஒரு மாபெரும் அன்பு, அன்பால் அனைவரையும் ஈர்க்கக்கூடியவர், அதுவும் தன்னுடைய பேச்சாற்றலால் அற்புதமாக கவரக்கூடியவர். அவர் ஒரு சிறந்த பணியாளராக, அலுவலக பணியாளராக செயலாற்றியவர். அது மட்டுமல்ல, சிறந்த பேராசிரியராக, பத்திரிகை ஆசிரியராக, அரசியல்வாதியாக எல்லாவற்றிலும் தன்னுடைய திறமையை காட்டி ஒரு பன்முக திறமையாளராக திகழ்ந்தவர் நமது அறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய பேச்சானது எதிரில் உள்ளவர்களை வசப்படுத்தக்கூடிய வகையில் அற்புதமாக பேசுவார். அவர்களை எந்த வகையிலாவது அன்பால் அவர்களை அரவணைத்துக் கொண்டு பேசக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல் படைத்தவர் நமது அறிஞர் அண்ணா அவர்கள். அதனால்தான் எண்ணற்ற கவிஞர்கள் தோன்றி புகழோடு தோன்றுக, அப்படி தோன்றியவர் தான் நமது மாபெரும் அறிஞர் அண்ணா அவர்கள். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத சொற்பொழிவாளர் நமது அறிஞர் அண்ணா. அடுக்கு மொழியில் அற்புதமாக அவ்வளவு அழகாக பேசி மக்களை கவரக்கூடியவர். தன்னுடைய கருத்துக்களை மிக செழுமையாக, மிக தெளிவாக பாமர மக்களும் ஏழை எளியவர்களும் கலந்து கொண்டு அதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல் பெற்றவர் நமது அறிஞர் அண்ணா அவர்கள். மிக அழகாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் பேசக்கூடிய வல்லமை படைத்த மாண்பாளர். இரண்டிலுமே அதிக புலமை பெற்றவர். அவர் எண்ணற்ற நூல்களை கற்று அறிந்து ஆய்ந்து அதை பற்றி நுண் அறிவினை வளர்த்து கொண்டவர். இன்றும் கன்னிமாரா நூலகத்தில் சென்று பார்த்தால் அத்தனை புத்தகங்களும் நமது அறிஞர் அண்ணா படித்து தொட்டு தழுவிய அனைத்து நூல்களும் இடம்பெறுகின்றன. ஒரு அறுவை சிகிச்சை காலத்தில் கூட ஒரு நூலை படித்து முடித்த பின் அறுவை சிகிச்சை செய்யலாம் என்ற ஒரு நோக்கோடு புத்தகத்தின் மீது, வாசிப்பின் மீது, அதன் மேல் இருக்கக்கூடிய சுவாசிப்பின் மீது, நேசத்தின் மீது, தமிழ் மொழியின் மீது அன்பு கொண்டவர் நமது அறிஞர் அண்ணா என்றால் அது மிகையாகாது. இந்த உலகில் தமிழனாக பிறந்திட்ட ஒவ்வொருவரும் தமிழை தாய்மொழியாக கொள்ள வேண்டும் என்பதை அவர் நிலைநிறுத்த அரும்பாடுபட்டார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பூங்கொன்றனார் கூறியதை மெய்ப்படுத்த வேண்டும், அதை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று அத்தனை தமிழர்களுக்கும் தமிழ் மொழியில் ஒரு ஆர்வம், தமிழ் மொழியை தாய்மொழியாக கொள்ள வேண்டும் என்பதில் மிக சிரத்தை எடுத்தவர் அறிஞர் அண்ணா. தன்னுடைய பேச்சாற்றலால், தன்னுடைய அரவணைப்பால், தன்னுடைய எழுத்தாற்றலால், தன்னுடைய கவிதை ஆற்றலால், தன்னுடைய நாடக ஆற்றலால் மக்களை எவ்விதமாக கவர்ந்து அவர்களை தமிழ் மொழியில் புலமை பெற வைக்க வேண்டும் என்பதை ஒரு ஆணித்தரமான கருத்தாக வைத்திருந்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள். தமிழின் நிலை மாற வேண்டும், தமிழின் நிலை உயர வேண்டும் என்பதற்காக எல்லா மேடைகளிலும் அவர் தமிழை பற்றி பேசுவதும் அதை உயர்த்துவதற்கான வழிமுறைகளையும் கண்டவர். ஒரு முறை மேடையில் பேசிக்கொண்டு இருக்கும் போது ஒளி பெருக்கி மின்சாரம் என்பதற்கு இதை கண்டுபிடித்தவர் யார், மின்சாரம் என்றால் என்ன என்று கேட்பதற்கு எவருக்குமே பதில் தெரியவில்லை. உடனே அண்ணா அவர்கள் அழகாக கூறினார்கள், எவனுக்கு வாகனம் எது என்று கேட்டால் உடனே எருமை என்று சொல்லிவிடுவீர்கள். ஆனால் இத்தகைய தமிழ் சொற்களை, கண்டுபிடிப்பாளர்களை நாம்
தமிழில் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை எடுத்து இயம்பியவர் மாபெரும் அறிஞர் அண்ணா. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்ற கொள்கையை வலியுறுத்தியவர். துன்பமோ இன்பமோ எது வந்தாலும், வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் சமமாக பாவித்து நாம் அடுத்த வழிக்கு முன்னேற வேண்டும் என்பதில் குறியாக இருந்தவர். அது மட்டுமல்ல, உழைத்து வாழ்பவன் தான் மனிதன், அவன்தான் வணங்கத்தக்கவன் என்று அழகாக கூறுகின்றார். அவன் ஒருவனால் தான் வாழ்வதற்கு உரிய ஒரு தகுதி உடையவன் என்று அந்த கருத்தினை மேடைகளில் எடுத்து கூறி மக்களை ஒரு உழைப்பாளிகளாக உழைத்து வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கியவர் நமது அறிஞர் அண்ணா. அதாவது போட்டியும் பொறாமையும் நிறைந்த இந்த நாட்டில், இந்த சூழலில் மக்களானவர்கள் எல்லா விதத்திலும் சிறந்து விளங்க வேண்டும். அதாவது வைரம் ஜொலிக்க வேண்டும் என்றால் சாணை பிடிக்க வேண்டும், தங்கம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் தணலில் இட வேண்டும். அதுபோல நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் சிறந்த தமிழையும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடக்க இருப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று மக்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களை முன்னிறுத்து எடுத்துச் செல்லக்கூடிய மாபெரும் ஆற்றல் பெற்றவர் அறிஞர் அண்ணா அவர்கள். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்குமே மனம் உண்டு என்று அற்புதமாக கூறியவர். இளைஞர்களிடம் அழகாக அற்புதமாக உரையாற்றுவார். கத்தியை தீட்டாதே, உன்னுடைய புத்தியை தீட்டு என்று அழகாக கூறுவார். ஒரு முறை காமராஜருக்கும் அறிஞர் அண்ணாவும் தேர்தலில் போட்டியிட்டார்கள். அதில் காமராஜர் தோற்றுவிட்டார், அண்ணா அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வெற்றி பெற்றால் மகிழ்ச்சியுடன் எவ்வளவு ஆரவாரத்துடன் இருப்பார்கள் தலைவர்கள். ஆனால் நமது அறிஞர் அண்ணா அவர்கள் மிகவும் அடக்கத்துடன் பணிவோடு இருந்தார். தொண்டர்கள் அனைவரும், என்ன தலைவா, நம்ம ஜெயிச்சிட்டோம், இத கொண்டாட வேண்டாமா, எதிர்கட்சி தலைவர் தோர்த்து விட்டாரே அப்படின்னு சொல்லவும் அறிஞர் அண்ணா மிக அன்பாக தொண்டர்களிடம் கூறினார், தோற்றவர்களையும் கட்சியில் இழந்தவர்களையும் எந்த விதத்திலும் எதிரிகளாக இருந்தாலும் அவர்களை மனதாலும் உடலாலும் நாம் புண்படுத்த கூடாது என்று, மற்றவர்களை எந்த வகையிலும் நோக வைக்க கூடாது என்பதை இளைய சமுதாயத்திற்கு அற்புதமாக எடுத்து இயம்பியவர். அதுபோல் அண்ணா பேசிய மேடையில் பெரியாரும் பேசிக் கொண்டிருந்தார். பெரியார் ஒரு முறை அண்ணாவை பற்றி அண்ணாவை திட்டிவிட்டார். பேசி முடித்ததும் தொண்டர்கள் மற்றவர்கள் அண்ணாவிடம், என்ன உங்களை பற்றி பெரியார் இவ்வளவு திட்டுகின்றார் என்று கேட்டதற்கு ரொம்ப அழகாக விட்டு கொடுக்காமல், தன்னுடைய குருவானவரை விட்டு கொடுக்காமல் அழகாக கூறினார். தாயானை குட்டி யானையை எட்டி உதைப்பது குட்டி யானையின் முன்னேற்றத்திற்குத்தான் என்று அழகாக எடுத்து கொண்டார். குருவை மதிக்கக்கூடிய ஒரு மாபெரும் பண்பாளர் நமது அண்ணா அவர்கள். அண்ணா அவர்கள் மிகவும் நகைச்சுவையாக பேசக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர். அவர்களிடம் நிருபர் ஒருவர் கேட்டார், என்ன புலியின் விலையானது மிகவும் மலிந்து இருக்கின்றது, அதாவது குறைந்து இருக்கின்றதே என்று கேட்டார். அதற்கு அண்ணா அவர்கள் மிக அழகாக கூறினார், அப்படி என்றால் அது புலியின் விளைச்சல் தான் என்று கூறினார். அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி நகைச்சுவை துணுக்குகளையும் அன்பான வார்த்தைகளையும் ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய செயல்பாடுகளையும் அள்ளி தரக்கூடிய ஒரு மாபெரும் அறிஞராக திகழ்ந்தார். ஒரு மேடை பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகாக கூறினார். மக்களை கவரும் விதத்தில், மக்கள் விரும்பும் விதத்தில், மக்களுக்கான அந்த ஒரு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு தீர்வாக அமைய வேண்டும் என்று மிக அழகாக ஒரு மேடை பேச்சு அமைய வேண்டும். கதா காலட்சேபம் போல் அமையக்கூடாது
என்று மக்கள் நம்மளுடைய பேச்சை ஏற்றுக்கொள்ளும் வகையில் நாம் சிறப்பாக பேச வேண்டும் என்று அழகாக ஒரு மேடை பேச்சுக்கான ஒரு கருத்தை எடுத்து இயம்பினார். அதுபோல் ஒரு நாட்டிற்கு ஒரு தலைவருக்கு எதிர்க்கட்சி என்பது மிக மிக அவசியம். ஆனால் அந்த எதிர்க்கட்சியானது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அண்ணா அவர்கள் மிக சிறப்பாக எடுத்துக்காட்டு கூறுகின்றார்கள். அதாவது எதிர்க்கட்சி இல்லை என்றால் அது எப்படி இருக்கும் என்றால், பிரேக் இல்லாத கார் போலவும் கரை இல்லாத ஆறு போலவும் செயல்படும். அதனால் ஒரு எதிர்க்கட்சி இருந்தே ஆக வேண்டும். அதுவும் ஆளும் கட்சி எந்த ஒரு தவறு செய்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆளுமையுடைய ஒரு எதிர்க்கட்சிகள் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் நன்மை தீமை அறிந்து அதை வழிநடத்தக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்று அழகாக கூறினார். அதுபோல் மக்களிடம் பேசும்போது அண்ணா அவர்கள் அழகாக கூறுவார்கள், எனக்காக நீங்கள் இல்லை, எனக்காக நீங்கள் இல்லை, உங்களுக்காக நான், அது கூட இல்லை, அது கூட இல்லை, உங்களால் நான் என்று அழகாக மக்களிடம் தன்னுடைய அன்பை விதைத்து அவர்களை ஆழமாக நேசித்த ஒரு மாபெரும் அறிஞர், மாபெரும் சொற்பொழிவாளர், பேரறிஞர் அண்ணா என்றால் மிகையாகாது. அதுபோல வரி விதிப்பு சட்டம் கொண்டு வந்தார். அனைவரும் கேட்டார்கள், ஐயா இவ்வளவு வரி இருக்கின்றதே, மிகவும் கடினமே, மக்களால் கொடுக்க இயலாதே என்று கூறியதும் அதற்கு அண்ணா அவர்கள் அழகாக சொன்னார்கள், tax the rich and pay the poor. பணக்காரர்களிடம் வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி முறைகளை நாம் பின்பற்றினால் நாடு எவ்வித கடனும் படாது என்று அழகாக எடுத்துரைத்தவர் அண்ணா அவர்கள். தமிழ் இலக்கியங்கள், தமிழ் நூல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் அண்ணா அவர்கள். தேச தலைவர்கள் அத்தனை பேரின் சிலைகளையும் முதல் உலக தமிழ்ச்சங்க மாநாட்டில் மெரினா கடற்கரையில் அற்புதமாக அவர்களுடைய சிலைகளை வடித்து அவர்களுடைய பண்புகள், அவர்களுடைய மேற்கோள்கள் அனைத்தையும் பொன்னால் எழுத்துக்களில் பதித்து வைத்திருந்தார். இதனை கண்ட மக்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்து தேச தலைவர்களை போற்றக்கூடிய வகையில் நமது அண்ணா அவர்கள் சிறப்பாக சிலைகளை வைத்து நம்மை ஒரு காணக்கூடிய ஒரு காட்சியாக வைத்திருக்கின்றார் என்று. அப்பொழுது நிருபர் ஒருவர் வந்து கேட்டார், ஐயா தேச தலைவர்கள் சிலைகளை மட்டும் வைத்திருக்கின்றீர்களே, அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர், மாணிக்கவாசகர் அப்படிப்பட்டவர்களுடைய சிலைகளை ஏன் வைக்கவில்லை என்று கேட்டார். அதற்கு அண்ணா அவர்கள், உண்மையாவே சொல்றேன், இந்த வார்த்தையெல்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்மளால மறக்கவே முடியாது. தேச தலைவர்கள் அனைவருமே தேசத்திற்காக பாடுபட்டவர்கள். நாம் சுதந்திரம் பெற்று இன்று நம் மிக அற்புதமாக நாட்டை ஒரு தன்னிறைவு நாடாக செயல்படுத்திக் கொண்டு இருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் நமது தேச தலைவர்கள். அவர்களை நாம் வணங்க வேண்டும். அவர்கள் அனைவருமே, தேச தலைவர்கள் அனைவருமே வணங்குவதற்கு உரியவர்கள். அழகா சொல்றார், வணங்குவதற்கு உரியவர்கள். ஆனால் தேவாரம், திருவாசகம் பாடிய அப்பர் பெருமான், நால்வர் அவர்கள் வழிபாட்டுதற்கு உரியவர்கள். எவ்வளவு ஒரு சின்ன வார்த்தை, எவ்வளவு ஒரு பெரிய விஷயத்த எவ்வளவு அழகா எடுத்து கூறுறாங்க. வழிபாட்டுக்கு உரியவர்கள் அப்படின்னு சொன்னா அவ்வளவு ஒரு பெருமையாக அந்த தமிழ் இலக்கியங்களும் சரி, தேவார பாடல்களும் சரி, சங்க இலக்கியங்கள் சரி, எல்லாற்றுக்குமே ஒரு சரிநிகர் சமமான ஒரு அன்பையும் ஒரு மரியாதையும் கொடுத்து எப்படியாவது தமிழ் மொழியை நம்ம பாதுகாக்கணும். ஒவ்வொரு தமிழனும் அவனுடைய தாய்மொழியாக தமிழ வச்சிருக்கணும் அப்படிங்கிறத சிறப்பாக ஒரு குறிக்கோளாக கொண்டிருந்தார். தேர்தல் நேரம் எண்ணற்ற கூட்டங்கள், ராவும் பகலும் போய் பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு கூட்டத்திற்கு போகிறப்ப நேரம் ஆயிடுச்சு. அடாடா, காலம் இவ்வளவு தவறி விட்டதே, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சே அப்படின்னு எண்ணியவர் அழகா அந்த மேடையில ஏறாரு. எண்ணற்ற மக்கள் அவருக்காக குளிர்ல
நடுங்கி கொண்டு ரொம்ப ஆர்வமா அவருடைய பேச்ச கேட்கறதுக்கு ஆர்வமா நடு நிசில அமர்ந்திருந்தார்கள். உடனே அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லவே புல்லரிக்குது, 4 வார்த்தை தான் நச்சுன்னு மிக அழகாக அற்புதமாக கூறுகின்றார். மாதமோ சித்திரை, மாதமோ சித்திரை, மணியோ 10:30, மணியோ 10:30, உங்களை தழுவுவதோ நித்திரை, உங்களை தழுவுவதோ நித்திரை, மறக்காது, முக்கியமானது மறக்காது, இதுவே எனக்கு முத்திரை அப்படின்னு ஒரு அடுக்கு சொல். அவ்வளவு அடுக்கு மொழியில அற்புதமாக பேசுவோம். மக்களுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. அவர் லேட்டா வந்த பத்தி கோவப்படாம அவர் பேசுனது அவ்வளவு அழகா ஏற்றுக்கொண்டு அவருடைய அரவணைப்பு, அவருடைய ஆற்றல் மிகுந்த பேச்சுகளை கேட்டு அத்தனை மக்களும் அவருக்கு தான் ஓட்டு அளித்து அவரை வெற்றி பெற செய்தார்கள் என்றால் அவருடைய பாணிய தனி பாணி. யாரையும் இமிட்டேட் பண்ண மாட்டாரு. இவரை மாதிரி பேசணும், இவரை மாதிரி இருக்கணும், கிடையவே கிடையாது. அவருக்கான தோனியில, அவருக்கான நடையில, அவருக்கான பாணியில யாரையும் பார்த்து காப்பி அடிக்காம அவரா பேசக்கூடிய நாவன்மை, சிறந்த நாவாற்றல் பெற்றவர் நமது அறிஞர் அண்ணா அவர்கள். அவற்ற ஒரு நல்ல பண்பு என்ன அப்படின்னா, அவர் தோளோடு தோளாக தோழர்களை வைத்திருப்பார். அவர் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் சரி, அவர்கள் அமைச்சர்களா இருந்தாலும் சரி, தொண்டர்களா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, அவர்களை அரவணைச்சு கொள்ளக்கூடிய ஒரு அன்புக்கு உரியவர்களாக அவர் தன்னுடைய அன்பு எனும் ஒரு கோட்டைக்குள்ள இருக கட்டி பிடிச்சுக்குவார். எல்லாரையும் சகோதரத்துவத்தோட, ஒரு உறவு முறையோட, ஒரு அன்பாக, ஆற்றல் மிகு தமிழால அழகா ஒரு அடைமொழி வச்சு, எந்த தலைவராலும் அப்படி சொல்லி கூப்பிடவே முடியாது. அப்படி அடைமொழி வச்சு அழகா அறிஞர் அண்ணா அவர்கள் மிக சிறப்பாக பேராசிரியர், சொல்லின் செல்வர், என்ன அழகு பாருங்களேன், சொல்லின் செல்வர், நாவலர், நாவலருக்கு நாவலர், அவ்வளவு அழகா, கலைஞர், சிந்தனை சிற்பி என்று தன்னோடு இருக்கக்கூடிய தோழமைகளை ஒரு அடைமொழியோடு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து வழிகாட்டக்கூடிய ஒரு கலங்கரை விளக்காக திகழ்ந்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள். இவர் உலகளாவிய தலைவராக மிக சிறப்பாக திகழ்ந்தார். அதற்கு காரணம் தமிழில் மட்டுமல்லாது ஆங்கிலத்திலும் மிக புலமை வாய்ந்தவர். அப்படிப்பட்டவரிடம் அவருடைய மொழி ஆளுமையை சோதிக்கும் வகையில் ஒருவர் பிகாஸ் என்று 3 முறை வரக்கூடிய சென்டென்ஸை தாங்கள் கூற முடியுமா என்று கேட்க அறிஞர் அண்ணா அவர்கள் the sentence ends with because is a conjunction அப்படின்னு அழகா சொல்லவும் அவருக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம். இவ்வளவு அழகா எந்த ஒரு ஆங்கில பேராசிரியரும் பேச முடியாது, செய்ய முடியாது, இப்படி ஒரு சென்டென்ஸ ஃபார்மேஷன் பண்ண முடியாது, எப்படி இவர் பண்ணினாரு அப்படின்னு ரொம்ப ஒரு ஆச்சரியத்துக்கு உள்ளானார்கள். அத கூட ஒரு பயங்கரமானது மொழி ஆளுமை. எந்த காலத்திலும் இந்த மொழிக்கு மட்டும் ஒரு போட்டி பொறாம இருந்து கொண்டே இருக்கிறது. தமிழ் மொழிதான் உலக மொழிகளிலே சிறந்தது. எங்கு சென்றாலும் தமிழ் படித்தவன் தரணியை ஆழ்வான். தமிழ் அப்படின்னாலே தலை நிமிர்ந்து நம்ம நிற்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்றும் நம்ம இருக்கோம் அப்படின்னா அதற்கு காரணம் அறிஞர் அண்ணா அவர்கள். ஒரு முறை டெல்லி பத்திரிகையாளர் அறிஞர் அண்ணா அவர்களிடம் எதற்கு ஹிந்தி மொழியை ஆட்சி மொழியாக ஆக்கக்கூடாது என்கிறீர்கள் என்று நிருபர் அறிஞர் அண்ணாவிடம் கேட்டார். சிறிதும் தாமதிக்காமல் அறிஞர் அண்ணா அவர்கள்
எதற்கு ஹிந்தி மொழியை ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும்? ஒரே நிமிஷம்தான், ஒரே எழுத்துதான் வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள் என்று பத்திரிகையாளரிடம் கேட்டார். அதற்கு பத்திரிகையாளர் கூறினார், நமது நாடானது பொது உடைமை நாடு. ஹிந்தி அதிகம் பேசக்கூடிய மக்கள் நிறைந்த நாடு. அதனால எந்த மொழி, எந்த மக்கள் அதிகமா இருக்கின்றார்களோ, எந்த மொழி பெரும்பான்மையாக இருக்கின்றதோ அந்த மொழிதானே ஒரு தாய்மொழியாக, ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று நிருபர் அறிஞர் அண்ணா அவர்களிடம் கேட்டார். அதற்கு அண்ணா அவர்கள் நமது தேசிய பறவை எது என்று கேட்டார். உடனே அவர் மயில் என்று அழகாக கூறினார். ஆனால் நமது தேசத்தில் காக்கைகளின் எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்கின்றனவே, மயில்களின் எண்ணிக்கையானது குறைவாகத்தானே இருக்கின்றது. அப்படி இருக்கையில் எப்படி மயில் தேசிய பறவையாகும்? காக்கை அல்லவோ தேசிய பறவையாக இருக்க வேண்டும் என்று கூறவும், கேட்ட கேள்விக்கு நிருபர் தான் தவறான பாதையில் ஐயாவை அணுகிவிட்டோம் என்று இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒளிந்து கொண்டார் அந்த நிருபர். அப்படி இந்த தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக மாற்றுவதற்கு, ஆக்குவதற்கு மிக மிக கடுமையாக மேடை பேச்சுகளில் தமிழின் பெருமைகளை, தமிழை பேசக்கூடிய வகையை எடுத்து உரைத்த மாபெரும் ஞானி நமது அண்ணா அவர்கள். அண்ணா அவர்கள் 1967 தேர்தல் நடைபெறுகிறது. அப்பொழுது இவர் தேர்தலுக்கான வாக்குறுதிகளை கொடுக்கின்றார். ஒரு ரூபாய்க்கு 3 படி அரிசி தருவேன் என்று கூறவே அருகில் இருந்த தொண்டர்கள், தலைவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அண்ணா அண்ணா எப்படி அண்ணா ஒரு ரூபாய்க்கு, ஒத்த ரூபாய்க்கு 3 படி அரிசி கொடுப்பீர்கள் என்று பதற்றத்தோடு கேட்டார்கள் அண்ணாவிடம். அதற்கு அண்ணா அவர்கள் சிரித்துக்கொண்டே, உழவர்களுக்கு எரு, அந்த உரம் எல்லாத்தையும் நம்ம குறைந்த விலையில கொடுத்துட்டோம்னா அவங்க அதிக விளைச்சலை பெருக்கி நமக்கு கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு அழகாக கூறினார். அது மட்டுமல்லாது, விவசாயிகளுக்கு, ஒவ்வொரு விவசாய குடும்பத்துக்கும் 1 ஏக்கர் நன்சை நிலமும் 5 ஏக்கர் புன்சை நிலமும் கொடுப்போம் என்று வாக்குறுதி தேர்தல்ல கொடுத்துட்டாரு மக்களிடையே. மக்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ஆஹா, அண்ணா அவர்கள் இவ்வளவு நமக்கு கொடுக்குறாங்களே, இவ்வளவு செய்யறாங்களே அப்படின்னு மகிழ்ச்சியோட இருந்தாங்க. அவர்கள் எல்லாருமே அண்ணாவுடைய அன்பிலும் அவருடைய வார்த்தைக்கும் கட்டுப்பட்டவர்களாக திகழ்ந்தார்கள். அந்த அளவுக்கு தன்னுடைய பேச்சால், தன்னுடைய அறிவால், தன்னுடைய அன்பால் அனைத்து மக்களையும் தன்னுடைய கட்டுக்குள் கட்டி போட்ட மாபெரும் மேடை பேச்சாளர் அறிஞர் அண்ணா அவர்கள். உடனே கூட இருந்தவர்கள் கேட்டார்கள், அது எப்படி தலைவா முடியும்? ஒரு விவசாய குடும்பத்துக்கு 1 ஏக்கர் நன்சை நிலமும் 5 ஏக்கர் புன்சை நிலமும் நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கவும், அறிஞர் அண்ணா சாதுரியமாக அழகாக பதில் சொன்னார். கடலில் அளந்து கொடுப்போம் என்று கூறவும் அனைவரும் சிரித்து விட்டனர். ஒவ்வொரு விஷயத்திலும், ஒவ்வொரு எண்ணத்திலும், ஒவ்வொரு செயல்பாடுகளிலும், ஒவ்வொரு பேச்சிலும் வீச்சு நிறைந்த ஒரு பேச்சாகத்தான் அண்ணா அவர்கள் வழிநடத்தி இளைய சமுதாயத்திற்கு ஒரு மாபெரும் தன்னம்பிக்கையை, தமிழ் மொழியின் வன்மையை, நாட்டின் சிறப்பை அற்புதமாக எடுத்துரைத்தார்.
கல்லூரி விழா ஒன்றில் கலந்து கொண்டார் அறிஞர் அண்ணா அவர்கள். அப்பொழுது அங்கு இருந்த மாணவ செல்வங்களிடம் கம்ப்ளீட் என்ற வார்த்தைக்கும் பினிஷ்டு என்ற வார்த்தைக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்கவும் மாணவ செல்வங்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டார்கள். அப்படி என்றால் என்ன, அப்படி என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு என்று அவர்களுக்கு தெரியவில்லை. பேராசிரியர் பெருமக்களிடம் கேட்டார்கள், அவர்களுக்கும் தெரியவில்லை. உடனே அண்ணா அவர்கள் அழகான ஒரு விளக்கம் கொடுத்தார்கள். அவர்களுடைய ஒழுக்கத்திற்கு மேன்மையாக சிறப்பாக இருக்கக்கூடிய வகையில் இலை மறை காயாக அவர்களுடைய ஒழுக்கமானது சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்கு அழகா சொன்னது மாதிரியே இந்த வித்தியாசம் இருந்துச்சு. அதாவது கம்ப்ளீட் பினிஷ் என்ற வார்த்தைக்கு வித்தியாசத்தை மாணவ செல்வங்கிட்ட அழகா அறிஞர் அண்ணா எடுத்து உரைக்கின்றார். ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டால் அது அதனுடைய மகிழ்ச்சியானது கம்ப்ளீட் ஆயிரும். இது உன்னைய வேறு பெண்ணோட நெருக்கமா இருக்கிறத உன்னுடைய மனைவி பார்த்தா அவ்வளவுதான், உன்னுடைய வாழ்க்கையே பினிஷ்டு அப்படின்னு ஒரு ஒழுக்கத்தை இவ்வளவு அழகா ஒரு அற்புதமாக மாணவ செல்வங்களுக்கு எடுத்து சொல்வதோடு மட்டுமல்லாமல் ஒரு ஆங்கில வார்த்தைக்கு ஒரு வித்தியாசத்தை மாணவர்களிடையே தெளிவாக எடுத்துரைத்தவர் நமது அறிஞர் அண்ணா அவர்கள். அதுபோல அண்ணா அவர்களுக்கு திருக்குறள் என்றால் மிக மிக ஒரு விருப்பமான நூல். சங்க இலக்கியங்கள் எல்லா பாடல்களையுமே எல்லா மக்களிடமும் எடுத்து செல்லணும், எல்லாரும் சங்க இலக்கியங்களை படிக்கணும், அது காட்டக்கூடிய கலை பண்பாடு கலாச்சாரம் மொழி அனைத்தையும் எல்லா மக்களும் பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நாட்டில் ஒழுக்கம் சிறந்து விளங்கும். எந்த நாடு ஒழுக்கத்தில் சிறந்து விளங்குகின்றதோ அந்த நாடு மிக அற்புதமான நாடாக எல்லா விதத்திலும், சமூகமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், தொழில் நுட்பமாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், அதில் சிறந்து விளங்குவார்கள் என்று அழகாக கூறினார். ஒரு முறை ஆளும் கட்சியினர் மேடையில் பேசும்போதெல்லாம் எதிர்கட்சி சரியில்லை என்றே பேசிக்கொண்டு இருந்தார்கள். இதனை அறிந்த அண்ணா அவர்கள், கட்சி சரியில்லை என்று நீங்களே சொல்கிறீர்களே, நீங்கள் இங்கு வாருங்கள், நாங்கள் அங்கு சென்று ஆட்சி புரிகிறோம் என்று கூறி அழகான ஒரு எதிரி அப்படிங்கிறத ஒரு கோபமாவோ ஒரு தாபத்தோட சொல்லாம ஒரு இணக்கத்தோட எதிரில இருக்கவங்களும் அதை ஏற்றுக்கொள்ளும் வகையில ஒரு பணிவான ஒரு அன்பான வகையில வார்த்தைகளை கையாளக்கூடிய வகையில சிறந்து விளங்குபவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அது மாதிரி படம் எடுத்தார். நல்ல தம்பி படம் அறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்தார்கள். அதுல NS கிருஷ்ணனும் பானுமதியும் ஜோடியா நடிச்சுட்டு இருக்காங்க. அப்படி நடிக்கிறப்ப NS கிருஷ்ணனுடைய மனைவிக்கு ஆசை, நானும் அந்த நல்ல தம்பி படத்துல நடிக்கணும் அப்படின்னு அண்ணா கிட்ட சொல்லவும் உடனே அண்ணா அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவருக்கு ஒரு தனியான ஒரு பாத்திரத்தை, ஒரு நடிக்கக்கூடிய வேடத்தை கொடுத்து நடிக்க செய்தார். அதாவது பெண்கள் என்றால் அவர்களுக்கு மரியாதையும் மாண்பும் அவர்களுக்குரிய அன்பும் நாம் கொடுக்க வேண்டும் என்பத ஒரு சின்ன நிகழ்வு கேட்டதும் உடனே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதுவே மாதிரி எதிர்கட்சிகள் எந்த விதத்திலேயாவது நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு புது புது உத்திகளை கையாண்டு கொண்டிருந்த வேலை. அப்ப எதிர்கட்சியினர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய பெருமாள் படம், வெங்கடேஷ பெருமாள், அவருடைய படத்தை வச்சு அவருடைய காலடியில 5 ரூபாய் வச்சு, நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களுக்கு வேணுங்கிற எல்லாவற்றையும் நாங்க நிறைவேற்றுறோம், அப்படி எங்களுக்கு ஓட்டு போடுறவங்க இந்த பணத்தை எடுத்துக்கொள்ளலாம்
அப்படின்னு சொல்லவும் அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்றாங்க, உங்களுக்கெல்லாம் பயந்துதான் 7 மலை தாண்டி பெருமாள் இருக்காரு. ஏனென்றால் நீங்க செய்யக்கூடிய அத்தனை அக்கிரமங்களும் தாங்க முடியாமல் அவர் இருக்கின்றார். அது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் வல்வினைகளை தீர்க்கக்கூடிய மாபெரும் ஒரு மருத்துவராக, ஒரு இறைவராக இருக்கக்கூடிய அவரிடம் இந்த பணத்தை வைத்து இருக்கின்றீர்களே, இந்த பணம் பெரிதா அல்லது இந்த வெங்கடேச பெருமாள் பெரியவரா அல்லது இந்த இரண்டுமே பெரிதா என்று கேட்டு மக்களிடம் கூறினார். நீங்கள் இந்த பணத்தை எடுத்தீர்கள் என்றால் பெருமாளுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்றும், இதனால் உங்களுக்கு பழி பாவங்கள் ஏற்படும் என்றும் கூறவே எடுத்த மக்கள் அனைவரும் திரும்ப வெங்கடேச பெருமாளிடம் வைத்துவிட்டு அறிஞர் அண்ணாவுக்கே ஓட்டு போட்டு அவரை வெற்றி பெற செய்தார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமா ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி மக்களை வழி நடத்தக்கூடிய நல்ல வழியில், ஒரு சிறந்த நேர்மையான வழியில், ஒரு சிறந்த கல்வியை கொடுக்கும் வகையில் வழி நடத்தினார். ஒருமுறை டெல்லி பல்கலைக்கழகத்தில் அறிஞர் அண்ணா அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தார்கள். அங்கு அண்ணா சென்று மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கி பாராட்டி அவர்களை வாழ்த்தியதோடு மதிய உணவு வேளை, மதிய இடைவேளை வந்துவிட்டது. அனைவரும் உணவருந்த சென்று விட்டார்கள். மீண்டும் விழாவானது மதியம் தொடங்கிவிட்டது. அறிஞர் அண்ணா அவர்கள் மாணவ செல்வங்களிடம் ABCD என்ற ஆங்கில எழுத்துக்கள் இடம்பெறாத 100 வார்த்தைகளை யாரேனும் கூற முடியுமா, சொல்ல முடியுமா என்று ஆங்கிலத்தில் கேட்டார். மாணவ செல்வங்களோ அதனை அறியாது. அது எப்படி முடியும்? மெயின் எழுத்தே இந்த 4 எழுத்து தான். நம்மளே கேட்போம், ஏய் நீ என்னப்பா படிக்கிற அப்படின்னா, நான் 4 எழுத்து படிச்சிருக்கேன், எப்படி ABCD அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி அந்த மாணவ செல்வங்க அது எப்படி ABCD என்ற எழுத்து இல்லாம அது 100 வார்த்தைகள், வேர்ட்ஸ், 100 வார்த்தைகள் எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்கிறாங்க, தங்களுடைய ஆசிரியர்களையும் கேட்கிறாங்க. கடைசியில அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு மாணவனை எழச் செய்து, தம்பி நீங்க சொல்லுங்க, 1 2 3 சொல்லுங்க அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு. என்னடா வார்த்தை சொல்லுனா ஒரு வாட்டி 1 2 3 சொல்ல சொல்றாரு அப்படின்னு அத்தனை பேரும் நகைச்சுவை புரியுறாங்க, சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அவன் மாணவன் சொல்ல ஆரம்பித்தான், 1 2 3 4 5 6ன்னு 99 வர்ற வரைக்கும் காத்திருந்த அண்ணா அவர்கள் ஸ்டாப் என்று 100வது வார்த்தையை கூறி முடித்தார். அத்தனை பேரும் அறிஞர் அண்ணாவின் ஆங்கில புலமையை பாராட்டி புகழ்ந்து அவர்கள் மிக மகிழ்ச்சியோடு அவர் கூறிய அத்தனை வார்த்தைகளையும் அறிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். அதுபோல நிறைவாக மிக அற்புதமான ஒரு திராவிட கோரிக்கையை வைக்க வேண்டும் என்று வேண்டிய அண்ணா கேட்ட நேரத்துல சீனா, பாகிஸ்தான், இந்தியா போர் நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல பிரிவினை என்பது எண்ணற்ற பிரிவினைகளாக இருக்குது. இந்த நேரம் அண்ணா வேற பிரிவினை வேண்டும் சொல்லியிருக்காரு, திராவிட நாடு அப்படின்னு ஒரு தனியான கோரிக்கை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு என்ற பெயரை கேட்டதும் நேரு அவர்கள் அது சாத்தியமில்லை என்று கூற அண்ணா அவர்கள் அழகாக அத மக்களிடம் எடுத்து சென்றார். அதாவது சீனா பிரிவினையின் கோரிக்கை கைவிடப்பட்டதால் நமது இந்த கோரிக்கையும் கைவிடப்பட்டது என்று அழகாக அறிஞர் அண்ணா அவர்கள் கூறினார்கள். அற்புதமான ஒரு மாபெரும் அறிஞர், தமிழ் அறிஞர், நமது வழிகாட்டியாக திகழ்ந்தவர் அண்ணா அவர்கள். மிக அற்புதமான பேச்சாளராக திகழ்ந்தவர். ஒரு முறை பாரதிதாசன் படத்தை திறந்தபோது, ஏய் தமிழ்நாடே வீறு கொண்டு எழு, உண்மை கவிகளை போற்று,
உணர்ச்சி கவிகளை போற்று, புரட்சி கவிகளை போற்று, புத்தலக சிற்பிகளை போற்று என்று எல்லாவித இளைஞர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அனைவரையும் போற்ற வேண்டும் என்று சமுதாயத்தில் வரக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்த மாபெரும் அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு பற்றி பேச வாய்ப்பளித்த அத்தனை நல் இதயங்களுக்கும் நன்றி கூறி, இதில் கலந்து கொண்டு இதனை கேட்டவர்களுக்கும் இதனை அறிந்து புரிந்து கொண்டவர்களுக்கும் எல்லாம் வல்ல அறிஞர் அண்ணாவின் ஆற்றல் நமது அனைவருக்கும் கிடைக்கும், நமது அனைவருக்கும் அவருடைய பேச்சாற்றல் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்வது உங்கள் மதுரை வள்ளியம்மை. மீண்டும் வருவேன், மீண்டு வருவேன். நன்றி, வணக்கம்.